வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கெட்டிமேளம் சீரியலில் விபத்தில் பறிபோன இரட்டை உயிர், நிறுத்தப்படும் துளசி கல்யாணம், ஹீரோ செய்த செயல், இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். தமிழ் சின்ன திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு 7:30 மணி அளவில் ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் கெட்டிமேளம். இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் ஸ்ரீகாந்த் வந்த கார் லாரி மோதி, வெற்றி ஓட்டி வந்த கார் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறிப்பிட்டு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஸ்ரீகாந்தின் குடும்பத்தினர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி செய்யப்படுறாங்க. வெற்றி அவர்களை பார்த்து விட்டு வருவதாக சொல்ல, அவனது அப்பா எல்லாவற்றையும் நம்ம பசங்க பார்த்துப்பாங்க, நாமினேஷன் பண்ணணும், நீ வா என்று அழைத்து சென்று விட்டாங்க. இருந்தாலும் வெற்றி தனது நண்பனுக்கு ஃபோன் செய்து அவர்களை எந்த ஹாஸ்பிட்டலும் அட்மிட் செய்கிறார்களோ என்று விசாரித்து வை என்று சொல்லுகிறாங்க. ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடும் ராஜேஸ்வரி துளசியிடம் நீ நான் தியாவை வளர்த்து பார்க்கணும் என்று சக்தியும் வாங்கி உயிரை விடுகிறாங்க. அடுத்து வெற்றி இவர்கள் பார்க்க ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போது நர்ஸு ஒருவர் பி நெகட்டிவ் ரத்தம் தேவை, யாராவது அந்த பிளட் குரூப் இருக்காங்களா என்று கேட்க வெற்றி ரத்தம் கொடுக்குறாங்க. அடுத்த சிவராமன் மூத்த மகன் ரகுமானுக்கு ஃபோன் போட்டு எல்லோருக்குமே கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து என்று சொல்லுகிறாங்க. ஆனால் ரகுராம் எல்லோருக்குமே பாதி பணத்தை கொடுத்து மீதி பணத்தை ஆட்டைய போடுகிறான். வெற்றி ரத்தம் கொடுத்து விட்டு வெளியே வர டாக்டர்கள் விபத்தில் சிக்கிய 3 பேருமே நல்லபடியாக இருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன காயம்தான், ஃபாஸ்ட் எய்ட் செய்து அனுப்பி வச்சாங்க என்று சொல்ல வெற்றி நிம்மதி அடைகிறாங்க. ஆனால் இங்கே ஸ்ரீகாந்தும் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாக ஷாக் கொடுக்குறாங்க டாக்டர்கள். இதனால் ஸ்ரீகாந்தின் தங்கச்சி மோனிகா எல்லாத்துக்குமே உன் ஜாதகம்தான் காரணம் என்று துளசி மீது பழி சுமத்துகிறாங்க. குழந்தைக்கு பிளட் கிடைத்தால் தீயா பிழைத்து விடுவாங்க டாக்டர் சொல்லுகிறாங்க. தீயா துளசி அம்மா கூட தான் நான் சொல்வேன் என்று அடம்பிடிக்கிறாங்க மோனிகா. அடிக்க கை ஓங்குறாங்க. இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அறிய கெட்டிமேளம் சீரியலை தொடர்ந்து விதமாக பார்த்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.